தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். இந்த கதைக்கு போறதுக்கு முன்பாக கொஞ்சம் பாண்டியர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கடல் சீற்றத்தால் அழிக்கப்பட்ட லெமோரிய கண்டத்தை சேர்க்காம உலகத்துல தொடர்ந்து நீண்ட காலமா ராஜ்யம் செய்த வம்சம்னா அது இந்த பாண்டியர்களுடைய வம்சம் தான். சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவரும் இந்த பாண்டியர்கள் தான். முற்கால பாண்டியர்கள் கபாடபுரத்தை தலைமையிடமாக கொண்டு லெமோரிய கண்டத்துல வாழ்ந்திருக்காங்க. கடல் சீற்றத்தால் அழிக்கப்பட்ட இந்த பாண்டியர்கள் இதுல சிதறுண்ட சில பாண்டியர்கள் இப்ப இருக்கிற மாதிரியை நோக்கி வாழ்ந்திருக்காங்க. கடைச்சங்க பாண்டியர்கள் இவங்க நல்லொழுக்க ஆட்சி பண்ணதோடு மட்டுமல்லாம தமிழ் மொழிக்கென்று பலவற்றை செய்துள்ளனர். புறநானூற்று பாடல்ல கூட இவங்களை பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் வடக்கு திசையிலிருந்து பெரும்படையுடன் கலப்பினர்கள் வந்து கடைச்சங்க பாண்டியர்களை மட்டுமல்லாமல் சேர சோழர்களையும் அடிமைப்படுத்தி வாழ ஆரம்பித்திருக்கிறாங்க. அது பாண்டியர்களுடைய இருண்ட காலம் கூட சொல்லலாம். இடைக்கால பாண்டியர்கள் பாண்டிய அரசர் கடுங்கோன் பாண்டியன் கலப்பினர்களை ஓட ஓட விரட்டி அளிக்கிறார். சிற்றரசர்களாக இருந்த ராஜ்யத்தை ஒரு பெரிய பேரரசாக சாம்ராஜ்யமாக மாற்றி இருக்கிறார். அவருக்கு பிறகு வந்த மாரவர்மன் சடையவர்மன் நல்லொழுக்க ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல தான் பொன்னியின் செல்வன் கதை நடந்திருக்கிறது. விஜயாலய சோழர் பாண்டியர்களின் ஆட்சியை ஒழிச்சு அவங்களை கொடுமைப்படுத்தி அரசாட்சி செய்ய ஆரம்பித்திருக்கிறார். பாண்டியர்கள் உயிருக்கு பயந்து இலங்கைக்கு தப்பி சென்றிருக்கிறாங்க. கிபி 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 11ஆம் நூற்றாண்டு வரை பதுங்கி வாழ்றாங்க. 13ஆம் நூற்றாண்டில் முதலாம் மாரவர்ம பாண்டியன் சோழர்களை அழித்து மறுபடியும் தங்கள் நாட்டை கைப்பற்றுகிறார். அதற்கடுத்து வந்த சடையவர்மன் பாண்டியன் சுந்தர பாண்டியன் சேரர்களையும் சோழர்களையும் மொத்தமாக அழித்து விடுகிறார். காஞ்சியை 2வது தலைநகரமாக மாற்றுகிறார்கள். இங்குதான் பாண்டியர்களுடைய பெரிய அழிவு ஆரம்பிக்கிறது. இவங்களுக்கு பிறகு வருகிற அண்ணன் தம்பி ஆகிய வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் இவர்களுக்குள்ளே சண்டை வருகிறது. யார் அடுத்த அரசன் என்று இதை தெரிந்து கொண்ட டெல்லி அரசன் மாலிக் கபூர் பெரும் படையுடன் திரட்டி மதுரையை மொத்தமாக சூறையாடுகிறான். 10,000 யானைகள் பொன் பொருளை சூறையாடி செல்கிறான். இதோட இடைக்கால பாண்டியர்களுடைய கதை முடிகிறது. பிற்கால பாண்டியர்கள் சிதறுண்ட பாண்டியர்கள் வம்சத்தில் உள்ளவர்கள் ஒன்றாக சேர்ந்து சிறு மன்னர்களாக பிற்கால பாண்டியர்கள் என அவங்களுக்காக அடையாளத்தை சுட்டி கொண்டு கொட்கை கரிய வந்த நல்லூர் இந்த மாதிரி பல இடங்கள்ல மதுரைக்கு தொலைவில் உள்ள இடங்களில் போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடுத்து மதுரை விஜயநகர பேரரசு கிட்ட போகுது. அவரிடமிருந்து நாயக்கர் கைக்கு மாறுகிறது. நாயக்கர்களிடமிருந்து ஆர்காட் நவாப் வசம் செல்கிறது. ஆர்காட் நவாபிடமிருந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு செல்கிறது. அவரிடமிருந்து இப்ப இருக்கிற இந்திய அரசாங்கம். இன்றைக்கு நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் அதற்கு விதை போட்டவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்களிலேயே தென் மாவட்டங்களில் ராணி வேலு நாச்சியார், மருது பாண்டியர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ.சி., பாரதியார் என கூறிக்கொண்டே போனாலும் இந்த வரிசையில் முதலில் இருப்பவர் இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்களை விரட்டியடிக்க முதல் விடுதலை போரின் முன்னோடி நம்முடைய வீர தமிழன் புலித்தேவன். தமிழகத்தை மையப்படுத்தி 1529 தொடக்கம் 1736 வரை நாயக்கர் ஆட்சி நடந்தது. 1529 தொடக்கம் 1564 வரைக்கும் விஸ்வநாத நாயக்கர் மன்னராயிருக்கிறார். இவர் தன் ஆட்சி காலத்திலே 72 பாளையங்களை உருவாக்கி இருக்கிறார். அதில் ஒன்றுதான் திருநெல்வேலி சீமையில் உள்ள ஆவுடையாபுரம். கிறிஸ்துக்கு பின் 12ஆம் நூற்றாண்டிலே புலித்தேவரோட மூதாதையர் ராமநாதபுரத்திலே இருந்து திருநெல்வேலி சீமைக்கு வந்து சங்கரன் கோவில் ஆவுடையாபுரத்தில் ஒரு பெரிய கோட்டையை கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள். புலித்தேவனின் தந்தை சித்திரத்தேவர், தாய் சிவஞான நாச்சியார். இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. காத்தப்பதுரை என்று செல்லமாக பெயர் சூட்டினார்கள். இளமை பருவத்தில் சரியான வயதில் முறையான படிப்பும் முறைப்படி பல போர் பயிற்சிகளையும் போன்றவற்றை கற்றறிந்திருக்கிறார். தனது 11வது வயதில் ஆவுடையாபுரத்து பாளையத்தில் மன்னராகிறார். வாலிப பருவத்தில் இருக்கும் போது சில சமயம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து யானைகள் ஊருக்குள்ளே வந்து வீடுகள் பயிர்களை அழித்துவிடும். தனி ஆளாக யானைகளை விரட்டி இருக்கிறார். அதே போல புலிகளை வேட்டையாடி பொழுதுபோக்கி இருக்கிறார். அதன் பற்களையும் தோள்களை அணிவதிலும் மிகுந்த ஆர்வமாக இருந்ததால் அவருக்கு மக்களிட்ட பெயர்தான் புலித்தேவன்.
புலித்தேவர் அவருடைய மாமன் மகள் கயல்கன்னி என்கின்ற லட்சுமி நாச்சியாரை காதலித்து மணம் முடித்துக் கொள்கிறார். அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடாக 3 குழந்தைகள் பிறக்கிறார்கள். கோமதி முத்து தலவாச்சி, சித்திரபுத்திர தேவன், சிவஞான பாண்டியன். வாருங்கள் கர்னல் கிரோன். புலித்தேவரை 1750 ராபர்ட் கிளைவ் பாளையக்காரர்களை சந்திக்க அழைப்பு கொடுத்த நீங்க சந்திக்கவில்லை. எங்களுக்கு உரிய வரியை செலுத்துங்கள். உங்கள் பூமி நெல் விளையும் பூமியாச்சே. வரிக்கு பதிலாக கப்பமாக நெல் மூட்டைக்கு தாருங்கள். வரியையும் தர முடியாது, ஒரு நெல்மணியை கூட தர முடியாது. உன் புறமுதையை கட்டிவிட்டு ஓடிவிடு, இல்லை என்றால் இங்கேயே மடிந்து விடுவாய். எங்கிருந்து வந்து யாரிடம் வரி கேட்கிறாய்? இதை இங்கே கண்டிப்பாக சொல்லியாகணும். புலித்தேவருக்கு 2 தளபதிகள். அவர்களை 2 போர்வாள்னு கூட சொல்லலாம். ஒருவர் ஒண்டி வீரன், மற்றொருவர் வெண்ணி காலாடி. சாதி என்பது ஆரியர்களின் வருகையால் இப்பொழுது இங்கு தலைவிரித்தாடுகிறது. அந்த காலத்தில் தமிழர்களுக்குள் சாதி என்பது இல்லை. ஆனால் தமிழர்களுக்குள் குலம் இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு பொழுதும் அதில் ஏற்றத்தாழ்வு இருந்ததில்லை. புலித்தேவரோ முக்குலத்தோர் இன குலத்தை சார்ந்தவர். ஒண்டி வீரரோ அருந்ததி இன குலத்தை சார்ந்தவர். அருந்ததி இன மக்களின் நலனுக்காக சண்டையிட்டு காத்தார் புலித்தேவர். வெண்ணி காலாடியோ பல்லர் இன குலத்தை சார்ந்தவர். அரசரை ஆங்கிலேயரிடம் அதிநவீன துப்பாக்கிராங்களும் சில வீரங்கிகளும் இறங்கியுள்ளது. உங்களிடம் உள்ள படைகளை வைத்து அவர்களை இனி அழிக்க முடியாது. அதனால் சமாதானமாய் போயிட்டுகள். சமாதானமா? அந்த பேச்சுக்கே இடமில்லை. போர்தான் வேண்டுமென்றால் தென்மலை முகாமில் ஆங்கிலேயரிடம் நவாபிடமிருந்து வழிவசூல் பெற்ற உரிமையை பெற்றதற்கோட்டையாளமாக ஒரு பட்டத்து குதிரையும் வாளையும் திருடி நகர இசையை இசைத்து வந்தால் போருக்கு நாங்கள் தயார். சரி சரி, நீ செல்லலாம். அரசே, இது ஒரு சாதாரண விஷயம். இதற்கு நான் செல்கிறேன். உத்தரவு மட்டும் தாருங்கள். அப்படியே ஆகட்டும். ஆங்கிலேயர்களின் தென்மலை முகாமிற்கு ஒண்டி வீரன் செருப்பு தைக்கும் தொழிலாளியாய் உள்ளே நுழைகிறார். சில நாட்கள் அங்கேயே இருந்து தக்க சமயத்துக்காக காத்திருக்கிறார். அந்த நாளும் வருகிறது. பட்டத்து வாளை யாருக்கும் தெரியாமல் தூக்கிவிட்டு பட்டத்து குதிரையை தூக்கும் நேரத்தில் அவருடைய கை வெட்டப்படுகிறது. தன் கையை இழந்த அவர் அதை பொருட்படுத்தாமல் இரத்தம் சொட்ட சொட்ட நகரா இசையை இசைத்துவிட்டு ஆவுடையாபுரம் பார்த்து இருந்த பீரங்கிகளை திருப்பி முகாமிற்குள் இருக்குமாறு வைத்துவிட்டு பட்டத்து குதிரையை எடுத்துக்கொண்டு புலித்தேவரை சென்றடைகிறார் ஒண்டி வீரன். பீரங்கி குண்டுகள் வெடித்ததில் பல நூறு ஆங்கிலேய படைகள் அழிகின்றன. ஒண்டி வீரா, என் நண்பனே, நாட்டுக்காக உன் கையை இழந்து விட்டாயே. அரசே, இழந்தது ஒற்றை கைதான், உயிரில்லையே. என் உயிர் சென்றாலும் நம் நாட்டுக்குத்தானே. கவலைப்படாதீர்கள் அரசே, எனக்கு இன்னும் ஒரு கை இருக்கிறது. எனக்காக தங்கத்தில் கை செய்து போட மாட்டீர்களா என்ன? ஆனாலும் ஆங்கிலேயர்கள் புலித்தேவரை விடும்பாடில்லை. இன்னும் படைபலத்தையும் ஆயுதங்களையும் அதிகப்படுத்துகின்றார்கள். தன்னை சுற்றி பெரிய ஆபத்து உருவாவதை உணர்கிறார் புலித்தேவர். உதவிக்கு வந்த பிரெஞ்சு மற்றும் டச்சுக்காரர்களை வேண்டாம் என திருப்பி அனுப்புகின்றார்கள். சேத்தூர், வடகரை, கொல்லங்கொண்டான், ஊத்துமலை, தலைவன்கோட்டை பாளையக்காரர்களையும் கேரளா திருவிதாங்கூர் அரசையும் தன்னோடு சேர்த்து கொண்டு ஒரு பெரிய படையை உருவாக்கி வெள்ளையர்களை மறுபடியும் தோற்கடிக்கிறார் புலித்தேவர். இதுதான் இந்தியாவின் முதல் சுதேசி இயக்கம். ஆங்கிலேயர்களுக்கே உரித்தான சூழ்ச்சி வலயத்தை கையில் எடுக்கின்றனர். புலித்தேவரை தோற்கடிக்க நம் மண்ணிலேயே ஒருவனை தேர்ந்தெடுத்தது ஆங்கிலேய அரசு. அவன்தான் யூசுப் கான் எனும் மருதநாயகம். மருதநாயகமும் சாதாரணப்பட்டவன் அல்ல. புலித்தேவருக்கு இணையான வீரமும் போர்ப்படைகளும் பல சுதேச இயக்கங்களும் வைத்திருப்பவன். வாசுதேவநல்லூரில் நேரடியாக புலித்தேவருக்கும் மருதநாயகனுக்கும் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் போர் நடக்கிறது. மருதநாயகம் மிகப்பெரிய தோல்வியை அடைகிறான். அவனுடைய வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி தோல்வியை சந்தித்ததில்லை.
அது அவருடைய மனதில் ஒரு ஆறாத வடுவாகிறது. அதனாலே மாற்று வழியை யோசிக்கிறான் மருதநாயகம். புலித்தேவரோட கூட்டணியில் இருக்கும் பல பாளையக்காரர்களையும் திருவிதாங்கூர் அரசையும் புலித்தேவரிடமிருந்து தனியாக பிரிக்கிறான் சண்டாளன். புலித்தேவனை நேரடியாக தோற்கடிப்பது கடினம். ஆதலால் நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். என்னவென்றால், அவர் கூட்டணியில் இருக்கும் பல பாளையக்காரர்களையும் கேரளா திருவிதாங்கூர் அரசரையும் புலித்தேவனிடமிருந்து பிரிக்கப் போகிறேன். புலித்தேவரின் படையில் இருக்கும் பல வீரர்களுக்கு பொன், பொருள், பணம் என்று பலவற்றை லஞ்சமாக கொடுத்து புலித்தேவருக்கு துரோகிகளாக மாற்றப் போகிறேன். Wow, this is the best plan. Do it as soon as possible. இது மட்டும் நடந்துவிட்டால் அவன் அஸ்திவாரம் சிதைந்துவிடும். 1761 ஆண்டு ஆங்கிலேயர்களுடைய நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி போர் அறிவிப்பின்றி நடுநிசி போர் புரிகிறான் மருதநாயகம். புலித்தேவரின் மற்றொரு தளபதியான வெண்ணிக்காலாடி குடல் சரிந்து இறந்து போகிறார். புலித்தேவர் படுதோல்வி அடைந்து வாசுதேவ நல்லூரில் இருந்து கடலாடிக்கு தப்பிச் செல்கிறார். 3 வருடங்கள் தலைமறைவாகிறார். ஒண்டி வீரனை மருதநாயகம் இறந்துவிட்ட செய்தி நான் அறிந்தேன். 3 வருடங்கள் தலைமறைவாய் வாழ்ந்தது போதும். வாருங்கள், நாம் மறுபடியும் நம் நாட்டுக்கு செல்லலாம். நாட்டை சீரமைக்க வேண்டும், கூட்டாட்சி அமைக்க வேண்டும். துப்பாக்கி குண்டுகள் துளைக்காதபடி அரண்மனைகளையும் கோட்டை சுவர்களையும் சீரமைக்க வேண்டும். எனது உயிர் நண்பனுக்கு ஒரு நடுக்கல் வைக்க வேண்டும். அப்படியே செய்யலாம் அரசே. Wow, I didn't expect that. புலித்தேவன் மறுபடியும் வந்துவிட்டான். பிரிட்டன்ல இருந்து பீரங்கி குண்டுகள் உடனே வரவில்லைங்கள். வாசுதேவா நல்லூருக்கு நெல் மூட்டைகள் செல்வத்தை உடனே நிறுத்துங்கள். 1764 ஆண்டு மே மாதம் டானல்ட் கேம்பல், மேஜர் ஃப்ளிண்ட், கேப்டன் ஹார்ப்பர் ஆகியோர் வாசுதேவ நல்லூர் கோட்டையை சுக்குநூறாக தாக்கினர். புலித்தேவன் மலைத்திருந்தாலும் நிலைத்து நின்று போராடினார். ஒரு புறம் மழை, மறுபுறம் பசியால் வாடும் புலித்தேவனின் படைகள். இதற்கு மேலாய் ஆங்கிலேயர்களின் பிரிட்டனில் இருந்து வந்த பீரங்கி குண்டுகள். கொத்து கொத்தாய் புலித்தேவரின் படைகள் இறக்கின்றனர். இறந்த உடல்களை வைத்து கோட்டையின் மதில்களை அடைகின்றனர். 1 வாரமாக நடந்த போரில் புலித்தேவரும் படைகளும் மிக மோசமாக தோற்கின்றனர். 1750 ஆண்டிலிருந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட புலித்தேவர் வீர வாழ்க்கை அப்பொழுதுதான் முடிவுக்கு வருகிறது. புலித்தேவரின் மனைவியோடு பல மக்களை உயிரோடு எரிக்கப்பட்டனர். ஒண்டி வீரன் புலித்தேவரின் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு தலைமறைவாகிறார். புலித்தேவரின் மரணம் மட்டும் சற்று மர்மமாகத்தான் உள்ளது. புலித்தேவரை கைது செய்து பாளையங்கோட்டை செல்லும் வழியில் தப்பித்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மறைந்து விட்டதாக சிலரும், இல்லை பீரங்கி குண்டை அவர் நெஞ்சில் பாய்த்து அவர் உடலை சிதற அடித்ததாக சிலரும் கூறுகின்றனர். எது எப்படியோ, சாதி, மதம், இனம் என வேறுபாடு இல்லாமல் தன் நாட்டுக்காக, மக்களுக்காக தன்னை அழித்து தன் குடும்பத்தை இழந்து, தன் நண்பர்களை, மக்களை இழந்து, இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வீர முழக்கமிட்ட வீர தமிழனை வீர வணக்கத்துடன் போற்றுவோம். வாழ்க தமிழ்! தமிழர்களுக்கும் வணக்கம். இந்த ரத்த சரித்திரம் 3வது பாகத்தை கண்டு ரசிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். குறைந்த காலகட்டம் தான் எங்களுக்கு இருந்துச்சு. அதில் நம்ம பிராக்டிஸ் பண்ணி தூரம் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் ரொம்ப நன்றி. அதே போல நம்ம தலை ராம்கி அவங்க வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. பிள்ளைகளுக்கு இதே மாதிரி நிறைய வீர கதைகளை சொல்லிக் கொடுக்கலாம். இந்த ரீல்ஸ் உலகம் எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து நிறைய வீர கதைகள் எல்லாம் சொல்லிக்கும் போது அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு, அவங்க ஸ்டடீஸ்க்கு, அவங்க டேக் துறைக்கும் அவங்களுக்கு நினைக்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ.